ஹலோ மக்களே, விறகடுப்பில் பண்ணுற பிரியாணியே தனி ருசியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மட்டன் தம் பிரியாணி விறகடுப்பில் பண்ணிடலாமா? 1 கிலோ மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து ஒரு 25 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போது நான் மென்ஷன் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போது எண்ணெய், நெய் சேர்த்துக்கோங்க. இதில் பிரியாணி ஸ்பைசஸ் அண்ட் 5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 6 பச்சை மிளகாயை அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். புதினா, கொத்தமல்லி அண்ட் 5 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா அண்ட் குழம்பு மிளகாய் தூள், 1 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சப்போ தண்ணி இருந்ததில்ல, அதுவே ஒரு 6 கப் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே உப்பு சேர்த்துக்கோங்க. 3 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா, கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் அண்ட் நெய் சேர்த்துக்கோங்க. சாதமும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்த உடனே தட்டை போட்டு மூடிடலாம். தம் போடும்போது கீழே நெருப்பு எரியக்கூடாது. அந்த சூடாக இருக்க கறிக்கட்டையை மேலே வச்சிடலாம். ஒரு 45 நிமிஷம் கழித்து தம்மை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான மட்டன் பிரியாணி. அண்ட் நான் சொன்ன அளவு 4லேருந்து 5 பேர் சாப்பிடலாம். ஸோ நீங்களும் பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய்.